இங்க நிக்கிறீங்க? அந்த சாந்தியை பாத்தீங்களா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கு? அதான் ஊர் சுத்த கூட்டிட்டு போனால, சுத்திட்டு ஈவினிங் ஆனதும் பொறுமையா வந்திருக்கலாம்ல. ஐலி, ஏன் இப்ப கத்துற? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தலாம் போகல. முதல்ல இங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. சார், நாங்க அந்த சாந்தி வீட்டுக்கு போய் பார்த்தா அவ அங்க இல்ல. வர்மாவோட ஆளுங்க அவளை கூட்டிட்டு போறத கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணி வந்து புடிச்சிட்டோம். ஆனா அவங்க ஈஸியா தப்பிச்சு போயிட்டாங்க சார். அயலி, நாங்க போனது. தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதுவும் பேசாத. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு தெரிஞ்சும் இப்படி சில்லியா நடந்துக்கிறீங்க. உன்னெல்லாம் என்ன சொல்றது? ஐலி, ரேஷ்மா அவ திட்டாத. நான் சொல்றது கேளு. நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்க அப்பா எப்படிப்பட்ட போலீஸ் ஆபீசர்னு தெரியுமா? நீ அவர் மானத்தை வாங்கறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஐலி, என்ன பாரு. இந்த லட்சணத்துல டிபார்ட்மெண்ட்ல வர ஜாயின் பண்ண போறாளாம். அதுக்கான தகுதி இருக்கா உனக்கு? ஐலி, நான் சொல்றத முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நீ பேசு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. ரேஷ்மா என்ன எதுக்காக கூட்டிட்டு போனான்னு தெரியுமா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இங்க உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இது உங்க ஆபீஸ். இல்ல இல்ல, நம்ம ஆபீஸ். என்ன உட்கார மாட்டீங்களா? ஓகே, விடுங்க. அப்புறம் செழியன், எப்படி இருக்கீங்க? நீங்க போன வேலைலாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? எப்படி இருக்கா உங்க ஆறுயிர் தோழி? சாரி, உங்க காதல் மனைவி இந்திராணி நல்லா இருக்காளா? அங்க எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? மாமனார் வீட்ல நல்ல கவனிப்பு போல. ஆளே ஒரு மாதிரி நல்ல பிரைட்டா இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசினா நீங்க கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டீங்க. சரி செழியன், சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு அந்த சாந்தியோட போன் நம்பர் வேணும். சாந்தியா? எந்த சாந்தி? ஓ, இப்ப ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்கேன். அதான் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் உதய பெருமாள் அவங்க கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டதா சொன்னாங்களே, அந்த சாந்தியா? அவங்க போன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? போன் நம்பர் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன செழியன், என்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்க வந்திருக்கீங்க. அத பத்தி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாதா? அதுவும் இல்லாம இந்த லேடியோட போன் நம்பர்லாம் உடனே கொடுக்க கூடாது. அது ரொம்ப கான்பிடென்ஷியலாம். உங்களுக்கு தெரியாததா? நீங்களும் இந்த ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ணீங்க. இங்க பாரு மோனிகா, உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன். அங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு எல்லாமே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இந்த பார், உன்னை சமாளிக்கலாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது. என் மாமா எந்த தப்பும் பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். மரியாதையா சாந்தியோட போன் நம்பர் கொடு. சாரி செழியன், எனக்குன்னு எத்திக்ஸ் இருக்கு. நான் அத மீற மாட்டேன். என்னால நம்பர்லாம் கொடுக்க முடியாது. இங்க பார், ஓ, ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்திருக்கீங்களா? சிவா, இந்த பொண்ணு யாரு? அயலியா இது? என்ன இப்படி மாறிட்டான்? சார், ட்ரேஸ் பண்ணி வந்த லொகேஷன் இதானே சார்? என்ன சார், இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம தப்பான லொகேஷனுக்கு வந்துட்டோமோ? இல்ல, நம்ம கரெக்டான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி சார் சொல்றீங்க? இந்த குடோனை பார்த்தா உள்ள ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே.
வெளியில ஒரு வண்டியை கூட காணுமே. நம்ம இங்க வந்திருக்கிறது கரெக்ட்னா அந்த சாந்திய வர்மாவோட ஆளுங்க கார்ல தானே கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த கார் இங்க இருக்கணும்ல. நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு வர்மா என்ன சாதாரண ரவுடியா? இத்தனை வருஷமா நம்ம டிபார்ட்மெண்டால அவனை பிடிக்க முடியல. வர்மா எப்படி இருப்பான்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படின்னா கண்டிப்பா வர்மாவோட ஆளுங்க சாந்தியை இங்க தானே கூட்டு வந்திருப்பாங்க. இல்ல, அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் சாந்தியோட நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணதுல அவளோட போன் இந்த லொகேஷன்ல இருக்கிறதா தான் சிக்னல் காட்டுது. அப்புறம் ஏன் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு? வாங்க உடனே உள்ள போய் பாத்துடலாம். ஜான் வெயிட். எதையும் கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம உள்ள போக வேண்டாம். மேபி வர்மா நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த சாந்தியோட போனை இங்க போட்டுட்டு போயிருந்திருக்கலாம்ல. சோ அது தெரியாம நாம உள்ள போய் வேற ஏதாச்சும் ரிஸ்க்ல மாட்டினா அப்புறம் எல்லாமே கெட்டுரும். இன்னைக்கு ஈவினிங் லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம சாந்திய கூட்டிட்டு போயே ஆகணும். சோ இதை நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சார் என்ன சார் சொல்றீங்க? இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஜான், நீங்க மட்டும் உள்ள போங்க. யாராச்சும் இருந்தா வந்து சொல்லுங்க. ஓகே சார்.